வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இந்த வருஷம் அநேகமா நிறைய பேர் லேப்டாப் வாங்கியிருப்பீங்க. அதுவும் அந்த லேப்டாப் ரொம்ப தின்னா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும்னு ஆசைப்பட்டு லைட் வெயிட்டான லேப்டாப் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் லைட் வெயிட்டான லேப்டாப் வாங்கினாலே ஒரு பிரச்சனை உண்டு. அதில் போர்ட்ஸ்லாம் ரொம்ப குறைச்சிருவாங்க. இப்போது நான் வச்சிருக்கிற லேப்டாப் ஏசுஸ்னுடைய ZenBook 14 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 2 USB டைப் சி போர்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு USB டைப் ஏ போர்ட், அவ்வளோதான். வேற எந்த விதமான போர்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. இது கூட பரவாயில்ல, விண்டோஸ் மிஷினில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு சில போர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்குறோம். பட் மேக் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரா போர்ட்ஸும் கிடையாது. இந்த சைடில் 2 USB டைப் சி போர்ட், இந்த சைடில் 2 USB டைப் சி போர்ட், அவ்வளோதான். வேற எந்த விதமான போர்ட்ஸும் கிடையாது. வேற ஏதாச்சும் ஒரு அக்சசரிஸ் நீங்கள் இந்த மேக் புக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடாப்டர் நீங்கள் வாங்கியே ஆகணும். இப்படி அடாப்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஆப்பிளுடைய அடாப்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு HDMI + USB டைப் ஏ போர்ட் இருந்தாலே அதோடைய விலை பார்த்தோம்னா 7000 ரூபாய்க்கு போயிடுது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த லேப்டாப்னுடைய அடாப்டர்ஸ்லாம் ஒரு நம்பிக்கையான கம்பெனியில் நம்ம வாங்கணும் அப்படின்னா டெல் கம்பெனிலேருந்து அடாப்டர், ஏற்கனவே ஒரு அடாப்டருக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் ஃபோன்லாம் கொண்ட அடாப்டர் நான் அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அதை பார்க்கலாம், அதை பார்க்கறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடாப்டரில் என்ன இருக்கும்னா ஒரு சைடில் ஒரு USB டைப் சி கேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா ஒரு HDMI போர்ட் இருக்கு, அப்புறம் ஒரு DP போர்ட் இருக்கு, டிஸ்பிளே போர்ட் போட்டிருக்கு, அப்புறம் VGA போர்ட் இருக்கு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஒரு USB டைப் சி போர்ட், அப்புறம் ஒரு USB டைப் ஏ போர்ட், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ட் கொடுத்துட்டாங்க. இதோட விலையும் பார்த்தோம் அப்படின்னா 6000 ரூபா. இந்த லேப்டாப்பை எக்ஸ்டர்னல் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடாப்டர் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெகுலரான USB ஹப்பே போதும். ஒரு நல்ல குவாலிட்டியான USB டைப் சி ஹப் வாங்கினாலே நமக்கு விலை 3000 ரூபாய்க்கு வந்துடுது. Dockcase அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலிருந்து ஏற்கனவே 2-3 ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PD சார்ஜஸ் ப்ளஸ் ஆப்பிள் மேக் புக்கில் பெரிய டாக்கிங் ஸ்டேஷன்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கிக் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் மூலமாக இன்னொரு புதிய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் HD டிஸ்பிளே டாக் ப்ரோ அப்படிங்கிறாங்க. இது 2 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. 7-in-1 போர்ட், அப்புறம் 9-in-1 போர்ட் அவைலபிளாக இருக்கு. இதோட ஆரம்ப விலை பார்த்தோம்னா $50, கிட்டத்தட்ட ஒரு 3500 வச்சுங்களேன். ஸோ 3500 ரூபாய்க்கு இந்த டாக்கிங் அடாப்டர் என்கிட்ட இருக்கிற இந்த 6000 ரூபாய் ஒர்த்தான இந்த டெல் அடாப்டரை விட ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு அடாப்டர். அப்படி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆனோடைஸ்ட் மெட்டல். பார்த்தாலே ரொம்ப ஹெவியான ஒரு ப்ரீமியம் அக்சசரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். மேலே டெம்பர்டு கிளாஸ்க்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளே நீங்க என்ன டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க கனெக்ட் பண்ணிக்க அந்த டிவைஸோட போர்ட் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு, என்ன டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு USB பென் டிரைவ் நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பல விவரங்களை இந்த டிஸ்பிளே உங்களுக்கு காமிச்சிரும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க இந்த வேலையை ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டர் நீங்க கனெக்ட் பண்ண உடனே உங்களுடைய நேம், பர்சனலைஸ் நேம் கூட இதுல வருது. ஹலோ GSS டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரீட்டிங்ஸ் கூட இதுல வருது. சரி, இந்த டிவைஸினுடைய போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதோடைய வயர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான வயர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ஏன் ஹை குவாலிட்டின்னு சொல்றேன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க டெக்னாலஜி ஃபிளாட் பிரிண்டட் கேபிள், FPC அப்படிம்பாங்க. இது கம்ப்ளீட்லி பிரிண்டட் கேபிள். ஒரு பிசிக்கல் வயர்ஸ் உள்ள இருக்காது. ஒரு சர்க்யூட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பிரிண்டட் சர்க்யூட்ஸ் போர்ட்ஸ் மாதிரி பிரிண்டட் வயர்ஸ். இது 100 வாட் வரைக்கும் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நேரத்தில் பவர் மட்டும் இல்ல, டேட்டா டிரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா 10 Gbps வரைக்கும் இதனால டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வயர் தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற 7-in-1 வெர்ஷன். இந்த 7-in-1 வெர்ஷனில் ஒரு சைடில் USB டைப் சி போர்ட் இருக்கு, இன்னொரு சைடில் ஒரு HDMI போர்ட் இருக்கு, 2 USB டைப் ஏ போர்ட், USB 3.0 டைப் ஏ போர்ட் இருக்கு, இந்த சைடில் இன்னொரு USB 3.0 போர்ட் இருக்கு, SD கார்டு ரீடர், அப்புறம் மைக்ரோ SD கார்டு ரீடர். ஸோ இவ்வளோ விஷயங்களும் பேரலா போயிட்டு இருக்கு. கரண்ட்டும் பேரலா போகுது. அதாவது இதை வச்சு நீங்க PD இந்த போர்ட்டில் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுடைய லேப்டாப்பை நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அதே இன்புட்லயே உங்களுக்கு சார்ஜிங் மட்டும் இல்ல, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிளஸ் நீங்க மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கேபிள் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒர்க் பண்றதுனால ஹை கரண்ட் மற்றும் ஹை டேட்டா டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹை குவாலிட்டி FPC அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லா விதமான தேவையான போர்ட்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு போர்ட் இந்த டிஸ்பிளே போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சில மானிட்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே போர்ட், DP போர்ட் அப்படிம்பாங்க, அதுக்கான சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி ஈத்தர்நெட் சாக்கெட்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இல்லை. அது 9-in-1 வெர்ஷன் ஒன்று இருக்கு, அந்த அட்வான்ஸ்ட் வெர்ஷன். அந்த வெர்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஈத்தர்நெட் போர்ட்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு, எக்ஸ்ட்ரா USB டைப் ஏ போர்ட்ஸ்லாம் அதில் இருக்கு.
இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ்லாம் இருக்கு. இது எதுக்காக ஹோல்ஸ் அப்படின்னா, இதுக்குள்ளேயே இந்த டிவைஸுக்குள்ளேயே ஒரு குட்டி ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ டேட்டாவும் இவ்வளோ கரண்ட்டும் இந்த டிவைஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கிறனால இந்த டிவைஸ் ரொம்பவே ஹாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஹாட் ஆகிறப்போ அதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் ஓடுது. அந்த ஃபேனுக்கான எக்ஸாஸ்ட் ஹோல்ஸ் தான் இது. முன்னாடி இருக்கிற அந்த சின்ன டிஸ்பிளே மூலமா நீங்க என்ன டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுது. அதே நேரத்தில் ஒவ்வொரு போர்ட்டும் என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நான் இது வரைக்கும் வேற எந்த போர்ட்லயும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த கம்பெனில இருந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய கிக் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அதுல போய் நீங்க உங்களுக்கு தேவையானது நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிக் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச நாள் பார்த்தோம்னா டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள அவங்க டார்கெட் ரீச் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல 90% ரீச் பண்ணிட்டாங்க. பை த வே இது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷென்கன்ல இருந்து வரும். எனக்கு இதை நான் ஆர்டர் பண்ணி ரீச் ஆகிறதுக்கு 10 டேஸ் ஆச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி நான் பே பண்ணேன். ஒரு 800 ரூபீஸ்க்கான கஸ்டம்ஸ் டியூட்டி நான் பே பண்ணேன். பட் இருந்தாலும் எல்லா காஸ்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா இந்த டாக் கேஸினுடைய விவரங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.